வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் கால்பந்து மைதானத்தில் குழப்பம். கலவரத்திற்கு பிறகு 12 பேர் கைது. ஜெயின் பிரீமியர் லீக்கின் ஒரு பகுதியாக வெள்ளிக்கிழமை ஜாபர் அல் அஹ்மத் சர்வதேச மைதானத்தில் குவைத் விளையாட்டுக் கழகத்திற்கும் காதிசியா விளையாட்டுக் கழகத்திற்கும் இடையிலான போட்டியின் போது ஏற்பட்ட கலவரத்தில் ஈடுபட்ட 12 நபர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக சொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் போட்டியில் இரு அணிகளின் உறுப்பினர்களுக்கும் இடையே வாய் தகராறுகள், மோதல்கள் மற்றும் உடல் ரீதியான மோதல்கள் ஏற்பட்டதாகவும் இதனால் பொது அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் மைதானத்துக்குள் கூட்டம் புகுந்ததாகவும் விளக்கியிருக்கிறது. கூட்டத்தை கலைக்க சிறப்பு பாதுகாப்பு படையினர் தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆடியா தவறான நடத்தை மற்றும் வழக்குகள் தொடர்பாக இரு கிளப்புகளின் தலைவர்கள், 3 நிர்வாக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகளின் 7 உறவினர்கள் உட்பட 12 பேர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு தங்கள் கடமைகளை செய்யும்போது ஒரு பொது அதிகாரியை அவமதித்தமை, ஒரு பொது அதிகாரியை எதிர்த்தமை, தாக்குதல் மற்றும் வாய்மொழி துஷ்பிரயோகம் செய்தவை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் அல்லது விளையாட்டு நிகழ்வுகளில் பார்வையாளர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் எந்தவொரு மீறலையும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்றும் அத்தகைய நடத்தைக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. குவைத்தில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல், 6 லட்சம் மாத்திரைகள் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல். ஒரு குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு சாதனையாக கவனமாக திட்டமிடப்பட்ட விசாரணை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து 2 சட்டவிரோத குடியிருப்பாளர்களிடமிருந்து பெருமளவிலான போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறை வெற்றிகரமாக கைப்பற்றியிருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கையின் மூலம் சுமார் 5 லட்சம் கேப்டகன் மாத்திரைகள், 1 லட்சம் லிரிகா காப்சியூல்கள் மற்றும் வெடிமருந்துகளுடன் கூடிய 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குவைத் அதிகாரிகளுக்கு அண்டை நாட்டிலிருந்து ஒரு பெரிய அளவிலான மனோவியல் பொருட்கள் குவைத்துக்குள் வரவிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்ததை அடுத்து இந்த வழக்கு தொடங்கியிருக்கிறது. விரைவாக செயல்பட்ட ஜிடிடிசி பாதுகாப்பு முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. தகவல்களை சேகரித்தது மற்றும் சாத்தியமான சந்தேக நபர்களை கண்காணித்திருக்கிறது. விசாரணையில் போதைப் பொருள் தொடர்பான முந்தைய தண்டனைகளை பெற்ற 2 நபர்கள் இந்த கப்பலை பெற விரும்பினர் என்பது தெரிய வந்திருக்கிறது. பொது வழக்குரைஞரின் அங்கீகாரத்துடன் பாதுகாப்பு குழுக்கள் சால்மியா பகுதியில் சோதனை நடத்தி சந்தேக நபர்களை கைது செய்ததாகவும் தைமாவில் உள்ள அவர்களது வீடுகளில் அடுத்தடுத்த சோதனைகளில் கடத்தப்பட்ட போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் பாதுகாப்பு படைகளின் உயர்மட்ட தயார் நிலை, விழிப்புணர்வு மற்றும் செயல்திறனை இந்த நடவடிக்கை நிரூபிக்கிறது என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. குவைத்தில் வழிபாட்டு தலங்களை வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டிருந்த அரபு பயங்கரவாதி கைது. தேசிய பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தடை செய்யப்பட்ட அமைப்புடன் தொடர்புடைய ஒரு அரபு குடியிருப்பாளரை மாநில பாதுகாப்பு சேவையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த குழு குவைத்தின் பாதுகாப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்தவும் அதன் அடிப்படை அமைப்புகளை சீர்குலைக்கவும் முயற்சி செய்திருக்கிறது. நாட்டில் உள்ள வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பயங்கரவாத குண்டுவெடிப்பை நடத்த சந்தேக நபர் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விரிவான கண்காணிப்பு மற்றும் நெருக்கமான கண்காணிப்பை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரது வீட்டை சோதனையிட்ட போது வெடிபொருட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு சாதனங்கள் மற்றும் பொருட்களையும் அவற்றை தயாரித்து பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் மற்றும் நுட்பங்களையும் பாதுகாப்பு பணியாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். இந்த கண்டுபிடிப்புகள் அவர் செயல்படுத்த நினைத்த திட்டத்தின் தீவிரத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அனைத்து வகையான பயங்கரவாத மற்றும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் அதன் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை அமைச்சகம் வலியுறுத்தியிருக்கிறது. தேசிய பாதுகாப்பை சமரசம் செய்ய அல்லது சமூகத்தின் பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எவரையும் எதிர்கொள்ள விழிப்புடன் உறுதியுடனும் இருப்பதாக அது வலியுறுத்தியிருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம்.
24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 38.21 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.04 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.43 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.66 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.31 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 991.08 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.76 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.